அலெக்சாண்டர் ராணுவ உடையோடு மாசிடோனியா அரண்மனையிலே நின்று கொண்டிருக்கின்றான். மக்கள் சாரி சாரியாக வருகின்றார்கள். தன்னை பார்க்க வருகிறார்கள் என்று உடையை சரி செய்து கொண்டு நிற்கின்றான். ஒருத்தன் கூட அவனை திரும்பி பார்க்கல, நேரா போறான். யாரு? the man who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டர் தளபதியை அழைத்தான். உலகத்தை ஜெயிச்ச நானு என்னுடைய நாட்டில் நின்று இருக்கேன், என்ன பார்க்காம எங்கடா போறான் எல்லாரும் சாரி சாரியா? மெத்த படித்த ஒரு ஞானி டயோஜனிஸ்னு பேரு நம்முடைய நாட்டிலே இருக்கிறார். அவரை பார்க்க செல்லுகின்றார்கள். வியந்து போன அலெக்சாண்டர், நான் பார்க்க வேண்டும், அவனை போய் அழைத்து வா. குதிரையை எடுத்துக்கொண்டு தளபதி செல்லுகின்றான். போய் குதிரையை நிறுத்துறான். கூரை வீட்டிற்கு முன்னால் புத்தகத்தை திறந்து வைத்து சூரிய வெளிச்சத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, பல்பு கண்டுபிடிக்கல. இறங்கணும்னு வா அரண்மனைக்கு போலாங்கிறான். ஏன்? மன்னனை போய் பார்க்கலாங்கிறான். நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலையேங்கிறான். இல்ல, மன்னன் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அப்படி என்றால் அந்த மன்னனை இங்கு வர சொல்கிறான். வியந்து போன தளபதி தலை உடம்பிலே நிற்காதல்லவா, போய் வேற வழி இல்லை சொல்றான். அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர், சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த மகா அலெக்சாண்டர். அவன்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, எப்பற உலகத்தை பிடிச்சேன்? ஒற்றை வார்த்தையிலே பதில் சொன்னான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றான். ஏன் இது இந்த இடத்துல சொல்றேன் தெரியுமா? அவ்வளவு படிச்சவன். நானே வர்றேன், போறேன், குதிரை எடுத்துக்கிட்டு போறான். அப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கிறார் டயோஜனிஸ். குதிரையை கொண்டு போய் நேரா நிறுத்துறான். சூரிய வெளிச்சத்தின் மூலம் நான் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றேன், குதிரையின் நிழல் மூலமாக அதை மறைக்கின்ற முட்டாளை குதிரையை சற்று அகற்றி நிறுத்துங்கிறான். மிரண்டு போன அலெக்சாண்டர் வேற வழி இல்லாம அவனுடைய துணியினுடைய உறுதியை பார்த்து அகற்றி நிறுத்துறான். இறங்குறான், எந்திரிக்கிறான். என்ன வேணும்னு கேட்கிறார் டயோஜனிஸ். யார? உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர். ஒரே கேள்விதாங்கிறான், நான் இந்த உலகத்தை ஜெயிச்ச அலெக்சாண்டரா, நீ கூரை வீட்டில் புத்தகத்தை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்க, என்ன பார்க்காம உன்னை பார்க்க ஏண்டா வர்றான்? இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தாய் அலெக்சாண்டர் என்று கூறிவிட்டு டயோஜனிஸ் கூறினார், நண்பர்களே, நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன், நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னை வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை விடுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வருகிறார்கள். உன்னுடைய வாளின் கூர்மையினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடான கோடி பேர், என்னுடைய நூலின் கூர்மையினால் வாழ்க்கையை அடைந்தவர்கள் அதைவிட அதிகம் பேர்.